ரைட். இன்றைய தினம் இந்த ஐவின் தமிழ் செய்தி இணையதளம், யூடியூப் தளம், அதன் கல்வி பகுதி என்பன இணைந்து நடத்துகின்ற 2025ஆம் ஆண்டு இவ்வருடம் புலமைப் பரிசில் பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கான இலவச கருத்தரங்கு தொடரிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த கருத்தரங்கு ஏறத்தாழ 3 வருடங்களாக சூமூடாக நாடு ஊராக இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மாணவர்களின் நலன் கருதி இலவசமாக, உண்மையிலே பொருளாதார நலன் குறைந்த மாணவர்கள், அதிக மாணவர்கள் என்னூடாக அல்லது இந்த சேவையினூடாக நிறைய பயன்பெற்றிருக்கின்றார்கள். உங்களுக்கு இந்த லிங்கை அனுப்பினவர்களிடம் நீங்கள் கேட்டா தெரியும். ஏற்கனவே அண்ணாவா அக்காவா இந்த கருத்தரங்கிலே பங்கு பெற்றி அதிக அளவு பயன்பெற்ற மாணவர்களாக இருப்பார்கள். எமது கருத்தரங்கு தொடர் எனது வழிப்படுத்தலிலும் எனது ஆசிரியர்கள் என்னுடன் இணைந்து பணியாற்றுகின்ற 15-16 ஆசிரியர்கள் எனது ஆலோசனைக்கு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு தனித்துவத்தினை நாங்கள் புகுத்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தி இந்த கருத்தரங்கினை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த கருத்தரங்கு இன்றைய தினம் இடம்பெற உள்ள இந்த வேளையிலே முதலாவதாக இந்த கருத்தரங்கினை உங்களுக்கு செய்ய போகின்ற ஆசிரியர் மதிரூபன் ஆசிரியர். இவர் ஆசிரியத்துவத்திலே ஏறத்தாழ 8-9 வருடங்களுக்கு மேல அனுபவம் மிக்க ஒருவர். அதே நேரத்திலே உங்களது புலமைப் பரீட்சை வினாத்தாளை திருத்துவதற்கு கடந்த 2-3 வருடங்களுக்கு மேல் தொடர்ச்சியாக உங்கள் வினாத்தாள்களை திருத்துவதற்கும் அரச பரீட்சை வினாத்தாள்களை திருத்துவதற்கும் சென்றிருக்கின்றார். அதைவிட எம்முடன் இணைந்து பல கருத்தரங்கினை செய்திருக்கின்றார். அதைவிட பாடசாலை ஊடாக, வலய கல்வி அலுவலகங்கள் ஊடாக பல கருத்தரங்கினை செய்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே மிகச் சிறப்பாக தனது விளக்கத்தினை வழங்கி உங்களை உற்சாகப்படுத்தி வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார். உண்மையிலே இந்த இணைப்பிலே தற்பொழுது 141 பேர் இருந்தாலும் நான் இதிலே 300 பேர் பங்கு பெற்றக்கூடிய இணைப்பை எடுத்திருந்தேன். ஆனால் பலர் இந்த குழுவிலே போடுகின்ற மெட்டீரியல் அல்லது வினாத்தாள்களை பெறுவதற்காக இணைந்திருப்பார்கள். அல்லது நான் பின்னர் வீடியோ போடுவேன், அதனை பார்வையிட முடியும். ஏனென்று சொன்னா ஒவ்வொரு மாணவர்களும் வேற வேற இடங்கள்ல ஏதோ ஒரு விதத்திலே கற்றல் செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறதால அவர்களால் பங்கு பெற்ற முடியாது ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனா அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டிலே இந்த ஐவின் தமிழானது அவர்களுக்காக வீடியோ ரெக்கார்டிங்கினையும் போட்டு கற்பிக்கின்ற PDF-ஐயும் போட்டு நாங்கள் எல்லா மாணவர்களுக்கும் பயன் கிடைக்கக்கூடியவாறு செய்கின்றோம். ஆனால் இந்த முறை நேரடியாக பங்கு பெற்றுகின்ற மாணவர்களை நாங்கள் கூட்டுவதற்காக ஒரு விடயத்தினை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். ஒன்று பரிசு வழங்கும் திட்டம், 2வது நேரடியாகவே பங்கு பெற்றுகின்ற மாணவர்களின் வரவு பதிவேடுகளை எடுத்து அவர்களுக்கு பின்னர் சான்றிதழ் அனுப்புகின்ற செயற்திட்டம். ஆகவே நேரடியாக பங்கு பெற்றுகின்ற மாணவர்களுக்கு நிறைய நன்மைகளும் நிறைய விளக்கங்களும் கிடைக்கும் என்பதுதான் அதனுடைய கருத்து. ஆகவே அதைவிட இன்றைய தினம் இந்த கருத்தரங்கினை நாங்கள் நடத்துகின்ற உண்மையிலே எனது பேர் ஜெனதன். நான் யாழ் மத்திய கல்லூரியிலே ஆசிரியராக கற்பிக்கின்றேன். நான் உயர்தரத்துக்குரிய ஒரு ஆசிரியர், கணக்கீட்டு பகுதி ஆசிரியர். கடந்த காலங்களிலே ஒரு பத்திரிகை துறையிலே சுய அடிப்படையிலே நான் முன்னின்று செயற்பட்டவன். கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற சுடரொளி பத்திரிகை, கல்வி சுடர், புலமை சுடர் என்று சொல்லி, ஒளியரசி என்று சொல்லி பல்வேறுபட்ட சஞ்சிகைகளுக்கு பொறுப்பாசிரியராக இருந்து நான் செயற்பட்ட ஒருவர். அந்த அடிப்படையிலே தான் இந்த ஆசிரியர்களுடன் எனக்கு தொடர்பு கிடைத்தது. இவர்களை தொடர்ந்து மாணவர்களின் நலன் நோக்கி நான் அவர்களை செயற்படுத்தி இந்த இலவச கருத்தரங்கினை நடத்தி வருகின்றேன். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு நான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டுகின்றேன். எப்படி இந்த கருத்தரங்கினை அவர்கள் நீங்கள் இணைய வேண்டும், எவ்வாறு அதனை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில். ஆகவே அந்த விடயங்களை நீங்களே கருத்தில் கொண்டு அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, தொடர்ச்சியாக நீங்கள் கருத்தரங்கில் இணைந்திருங்கள். நான் அதிக நேரத்தை எடுத்து உங்களது நேரத்தை வீணாக விரும்பவில்லை.
இனிவரும் காலங்களிலே சின்ன சின்ன குட்டி கதைகளுடன் சின்ன சின்ன அறிவியல் ஊக்கப்படுத்தல்களுடன் உங்களுக்கு நான் சில வழிப்படுத்தல்களையும் வழங்க முடியும். அதிலே ஒரு வழிப்படுத்தல சொல்றேன். நான் உங்களிடமிருந்து பதிலை கேட்கவில்லை. நீங்கள் முதல் உங்களிடம் ஒவ்வொருத்தரும் முதல் உங்கள விருப்பம் கொள்ளும். அன்புக்குரிய பெற்றோர்களே, பிள்ளைகளே, நீங்கள் மற்ற ஆக்கள்ல விருப்பம் கொள்ள வேண்டாம். உங்களில நீங்கள் விருப்பம் கொள்ளணும். கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்கள் பார்த்து உங்கள நீங்கள் முதல் விருப்பம் கொள்ளணும். அதான் முதலாவது ஸ்டெப். உங்கள நீங்கள் விருப்பம் கொண்டீங்கள் என்றால் நீங்கள் வளர்றதையும் உங்களை மற்றவர்கள் போற்றுவதையும் நீங்கள் விரும்புவீர்கள். அதுக்காக படிப்பீர்கள். கற்றவர்கள் எவருமே சரிதான முன்னேறாமல் இருந்தது இல்லை. ஏதோ ஒரு விதத்துல முன்னேறி சமூகத்துக்கோ குடும்பத்துக்கோ பிரயோசனமாக இருந்ததான் வரலாறு. சரிதானே? ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, நீங்க முதல்ல உங்களை விரும்புங்கோ. நீங்கள் அதன் பிறகு கல்வியை விரும்புவீர்கள். ஏன்னா கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று நீங்கள் படிச்சிருக்கின்றீர்கள். சரிதானே? ஆகவே நீங்கள் உங்களை நீங்கள் விரும்பணும். எல்லாருக்குமே நீங்கள் வடிவா இருக்கிற விருப்பம், உங்களை நீங்கள் ஓட்ட போட்டியில முதலாவது வாரதுல விருப்பம், உங்களை மற்றவர்கள் போற்ற வேணும் என்றதுல விருப்பம், எல்லாமே விருப்பம். ஆகவே இதெல்லாம் ஆளும் வளர அறிவும் வளர்ந்தாத்தான் உங்களை மற்றவர்கள் விரும்புவார்கள், உங்களை போற்றுவார்கள். அறிவு வளரணும் என்றா பிள்ளைகள் கற்க வேணும், மிக முக்கியம். அதுல ஒரு முதலாவது படிமுறை தான் இந்த தரமஞ்சு புலமை பரிசில் பரீட்சை. இந்த புலமை பரிசில் பரீட்சையிலே சித்தி அடைந்தவர்கள் பாருங்க, அந்த குழுவிலே போட்டு 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 வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். எவருமே செய்யாத ஒரு வேலை. கிட்டத்தட்ட 600-700 சான்றிதழ்கள் நான் தயார் செய்து அனுப்பி கொண்டிருக்கின்றேன். தபால் மூலம் அனுப்பி கொண்டிருக்கின்றேன். எதிர்கால சிறார்களை இந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அவைகளை இப்படி ஊக்கப்படுத்தி அவர்கள் ஒரு தடதாண்டலை அவர்களுக்கு செய்து எதிர்காலத்தில் OLL பல்கலைக்கழகம் என்று சொல்லி ஒரு நல்ல பிள்ளைகளால் நீங்கள் உருவாகணும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இதை செய்து வருகின்றோம். ஆகவே அன்புக்குரிய பெற்றோரிடம் ஒரே ஒரு வேண்டுகோள், இது உங்களுக்கு தான் இலவசமாக கிடைக்குதே தவிர எங்களுக்கு பல்வேறுபட்ட பொருளாதார பெறுமதி உடையது, விலை மதிப்புடையது, எங்களுக்கு அவ்வளவுக்கு பெறுமதியானது. ஆகவே நீங்கள் இது சும்மா கிடைக்குது என்னட்டு சொல்லி பிள்ளைகளை ஓப்பன் இதுல போன்ல சும்மா கொடுத்துட்டு நீங்கள் அப்படி துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அப்படி நீங்க துஷ்பிரயோகம் செய்தால் உங்களுக்குரிய தண்டனை கிடைக்கும், உங்களோட பிள்ளையும் சித்தி அடையாது. எவரெல்லாம் இதுல துஷ்பிரயோகம் செய்து பிள்ளைகள்கிட்ட போனை கொடுத்து போட்டு நீங்கள் சும்மா விடுறீங்களோ உங்களோட பிள்ளைகள் சித்தி அடைய வாய்ப்பே இல்லை. ஆகவே எங்கட இந்த சேவையை மதித்து நீங்கள் இதை பெருமதியாக்க வேணுமெண்டா பிள்ளைகளுக்கு பக்கத்துல இருந்து அவையே நீங்கள் கட்டுப்படுத்தி தேவையான இந்த நல்ல அறிவினை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க வழிபடுத்தும். ஆகவே இன்றைய தினம் உங்களுக்காக இணைப்பில் இணைந்திருக்கின்ற மதுரூபன் ஆசிரியரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த கருத்தரங்கினை தொடர்ந்து நடத்தி செல்லுமாறு மதுரூபன் ஆசிரியர்களை அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஓகே சார், நன்றிகள் சார். பிள்ளைகள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். Good evening, sir. Good evening sir. சரி, ஓகே பிள்ளைகள், குட் ஈவினிங். சரி, நாங்கள் வந்து பிள்ளைகள் கடந்த வருடம் ஐவின்ஸால நாங்கள் நிறைய கிளாஸஸ் செய்த நாங்கள் அதில் வந்து இறுதி பரீட்சைக்கு ஏற்ற மாதிரியான கருத்தரங்கம் கூட செய்தாங்க, நிறைய செய்தாங்க. அதை விட சாரின்ற முயற்சியால் வந்து வினாத்தாள்கள், அதாவது வந்து இறுதி பரீட்சைக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்ட வினாத்தாள்கள் 5 வினாத்தாள்கள் கூட நாங்கள் செய்த நாங்கள். அப்போ எல்லாம் சார் இந்த முறையும் சார் நான் எதிர்பார்க்குறேன். அப்போ நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒன்று தான் ஒழுங்காக நீங்கள் வரவும். ஒழுங்காக வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய பலன் எல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? ஓகே. அப்போ இது வந்து இலவசம் கொண்டு போட்டு நீங்கள் உதாசீனப்படுத்துறது வந்து நல்லது இல்லை.
சரியா? அப்போ சார் வந்து ஒரு சேவை நோக்கமாக தான் இதை வந்து பள்ளி செய்து கொண்டு வாரேன். சரியா? அப்போ இதுண்ட வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து நீங்கள் கிளாஸில் கலந்து கொண்டா என்ன, கலந்து கொள்ளாட்டி என்ன, உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து கிடைக்கும். அன்றைக்கு என்ன கற்பிக்கணுமோ அதுக்குரிய ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட நாங்கள் வந்து இப்போ நாங்கள் சோக்கில் எழுதி படிப்பிக்க போகிறதும் இல்லை, அல்லது ஒயிட் போர்டில் எழுத படிப்பிக்க போகிறதும் இல்லை, மவுஸால் எழுத போகிறதும் இல்லை. இது வந்து ஃபுல்லாக எல்லாமே பிளான் பண்ணப்பட்ட கற்பித்தல் முறை. உங்களுக்கு வந்து பார்ட் 1க்கு என்ன அவசியமாக இருக்குதோ, அந்த 40 வினாக்களில் என்ன அவசியமாக இருக்குதோ அதற்குரிய அடிப்படை திறன்களான இந்த 14 திறன்களையும் உள்ளடக்கியதாக எல்லாமே பவர் பாயிண்ட் மூலமாக தயாரிக்கப்பட்ட கற்பித்தல் முறை. உங்களுக்கு வந்து எந்த டைம் வந்து ஒரு போர் அடிக்காத ஒரு கற்பித்தல் முறை. என்ன இந்த வகுப்புக்கு வர தேவையில்லை என்ற எண்ணம் உங்களுக்கு வராது. ஏன்னா அவ்வளவு விஷயம் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் 5ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் நீங்கள் என்னென்ன கற்க வேணுமோ அதை வந்து நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே மெல்ல மெல்லமாக படிப்படியாக கூட்டி கொண்டு போவோம், உயர்த்தி கொண்டு போவோம். சரியா? அப்போ முதல் ஆரம்பத்தில் நீங்கள் இலகுவான கேள்விகளை படித்தாலும் போக 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 நீங்கள் கடினமான கேள்விகளை வந்துடுங்க. ஏன்னு சொன்னால் பார்ட் 1 வந்து இலகுவான பரீட்சை அல்ல, இலகுவான பகுதி அல்ல. செகண்ட் பார்ட்டை விடுவோம், பகுதி 2 விடுவோம். பகுதி 1 வந்து கடினமான வினாக்களை கொண்ட பகுதி. அதுதான் எல்லாமே கடினமான வினாக்கள் வராது. 40 வினாக்களில் ஒரு 15 வினாக்களுக்கிட்ட கடினமான வினாக்கள் வரும், ஒரு 10 வினாக்கள் இலகுவான வினாக்கள் வரும். என்ன ஒரு 15 வினாக்கள் ஒரு நடுத்தரமான ஒரு வினாக்களாக இருக்கும். சரிதானே? அப்போ இந்த முறை போன முறை வந்து 3 வினாக்களுக்கு வந்து எல்லாருக்குமே புள்ளி வழங்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் என்ன? புள்ளி வழங்கப்பட்டது. அந்த புள்ளி வழங்கப்பட்ட வினாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வினாக்களில் 2 வினாக்கள் 3ஆம் ஆண்டு பிள்ளை செய்யக்கூடிய வினாக்கள். அந்த எல்லாருக்குமே புள்ளி வழங்கப்பட்ட 3 வினாக்களில் 2 வினாக்கள் வந்து எல்லா பிள்ளையும் செய்யும். எல்லா பிள்ளைக்கும் சரி வந்திருக்கும். அந்த 2 வினாவும் சரி வந்திருக்கும். என்ன முதல் நாள் என்ன கிழமைன்னு சொன்னால் நாளை மறுதினம் என்ன கிழமை, அதை நீங்கள் காண மாட்டீங்களா? காணுவீங்க தானே? அது ஓப்பன் கொடுத்தது. பட் ஒரு கவிதையை தந்து போட்டு கீழே வந்து இது வந்து எதை பற்றியதாக அமைந்தது, அது ஓப்பன். ஆக 27வது கேள்வி தான் அது ஓப்பன் கொடுத்தது. அதுதான் கொஞ்சம் கடினமான வினா. சரியா? மற்றும்படி 2 வினாக்களுமே இலகுவான வினாக்கள் தான், பெரும்பாலும் வாசிக்கக்கூடிய புள்ள செய்யக்கூடிய வினாக்கள். சரி, அப்ப நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால், அப்ப அதுல வந்து கொஞ்சம் வினா இலகுவான வினாக்கள் வரும், மற்ற எல்லாமே கஷ்டமா தான் வரும். கஷ்ட வினான்றக்கா நாங்கள் செய்ய கஷ்டம் ஒன்றும் இல்லை. நாங்கள் விட போடுறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கு. செய்து பார்த்து போடலாம், விடையை தவிர்த்து போடலாம், என்ன விடையை வச்சு கொண்டு விட செய்யலாம். நிறைய வழி இருக்கு. பார்ட் 1 பற்றி கதைக்கிறேன், நான் பார்ட் 1 பகுதி 1 பற்றி கதைக்கிறேன். சரியா? அப்ப அந்த முயற்சியில தான் நான் சார் வந்து கூட ஈடுபடுவேன். பிறகு நாங்கள் கடைசி டைம் இப்போ எக்ஸாம் வந்து கிட்ட வார டைம் வந்து உங்களுக்கு பேப்பர்ஸ் ஃபுல்லாக செய்வோம். நாங்கள் பாஸ் பேப்பர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியாக வந்த வினாக்கள் எடுத்து நாங்கள் அப்படி செய்வோம். சரிதானே? உங்களோட தேவை என்னவோ அதை செய்வோம். நாங்கள் சார் செய்வார். சரியா? சார்ன்ற ஒரு வழிகாட்டலுக்கு கூட நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் செய்வோம். சரிதானே? சரி, அப்போ இன்றைக்கு சார் அந்த தலைப்பு வந்து என்னன்னு சொன்னால், எல்லா மாணவர்களும் பெரும்பாலும் கஷ்டப்படுகிற இல்லை விளங்க கஷ்டப்படுகிற ஒரு பகுதியாக இருக்கிற இந்த தாயக்கட்டை இல்லை சதுரமுகி தொடர்பான வினாக்கள் சம்பந்தமாக இன்றைக்கு சார் சொன்ன ஒரு கதையும் கொண்டு சொல்லி. சரிதானே? ஓகே, அப்போ அதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோமா? ஓகே, சரி. அப்போ நாங்கள் இன்றைக்கு புள்ளிகள் தரம் 5 இந்த ஆரம்பம் தான் இன்றைக்கு. என்ன நிறைய நாள் புள்ளிகள் ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. வினாத்தா எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு பிறகு நிறைய நீதிமன்ற தீர்ப்புகள் அடிப்படையில் வந்து நிறைய கஷ்டப்பட்டு சில பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்குது. நிறைய புள்ளிகள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்.
அப்போ இந்த போன முறை நடந்த எக்ஸாமில் வந்து பிள்ளைகள் அதிகமாக மாகாண மட்டம் வலய மட்டங்களில் வந்து அதிகமான புள்ளி பெற்ற பிள்ளைகள் வந்து பாஸ் பண்ண வீதம் குறைவு. மாகாண மட்டத்தில் வந்து அதிகமான புள்ளி எடுத்துட்டு இப்போ 180 160 எல்லாம் எடுத்துட்டு. ஆனால் அந்த புள்ளிகள் வந்து பாஸ் பண்ணுறது குறைவு. போன முறை பாஸ் பண்ணது குறைவு. அந்த அவரேஜ் அடுத்த பிள்ளைகள் இருக்கு தானே, இப்போ 130 140 அப்படியே நாட்களால் பாஸ் பண்ண வீதம் கூட இந்த அதாவது போன முறை. எங்களுடைய ஸ்கூல்லேயே பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் 5-6 பேரை பார்த்து நாங்கள் அதில் வந்து பிள்ளைகள் 160 150 எடுத்த பிள்ளைகள் பாஸ் பண்ணவில்லை. அந்த 130 120 100 அப்படி எடுத்த பிள்ளை தான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த அதிகமான புள்ளி எடுத்தாங்கள வந்த மார்க்ஸ் எத்தனைன்னு சொன்னா 133 128 தான் வந்துருக்கு. அப்ப என்ன, அப்ப இந்த மாகாண மட்டம் வலிய மட்டத்தில் மார்க்ஸ்ல ஒன்றுமில்லை. நான் கடைசியா என்ன செய்ய போறோம்ன்றது எங்களுக்கு மிக முக்கியம். சரிதானே? சரி, ஓகே, நாங்கள் தான் பார்க்க போறோம். சரி, அப்ப நான் இன்றைக்கு பார்க்க போற படியம்னு சொன்ன பிள்ளைகள் சதுரமுகி தொடர்பான வினாக்கள். சரியா? நீங்க ஒன்றுமே எழுத தேவையில்லை, பார்த்து கொண்டு இருக்கலாம். நான் சொல்லிக்க மட்டும் நீங்க எழுதலாம். உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்டிங் அவலாம் வரும். நான் இன்றைக்கு படிப்புக்கிற விஷயம் ஃபுல்லாக பிடிஎஃப் உங்களுக்கு நான் அனுப்புவேன். சார் நான் சாருக்கு போட சார் உங்களுக்கு அனுப்புவேன். சரியா? பிடிஎஃப் நீங்கள் தான் பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம், அல்லது எழுதி கொள்ளலாம். சரியா? சரி, இப்போ நீங்கள் உங்களோட புக்கில் கொப்பியில் ஒரு கெடிங் கொண்டு போடுங்க, சதுரமுகி தொடர்பான வினாக்கள் என்று ஒரு ஆரம்பத்தை போடுங்க. ஓகே, சதுரமுகி தொடர்பான வினாக்கள். சதுரமுகி சரி, ஓகே. அப்ப இதில் வந்து நாங்கள் இது சதுரமுகி என்று சொன்ன பிள்ளைகள் 6 பக்கம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், எல்லா பக்கமுமே சதுர வடிவமாக இருக்கும். ஒரு பக்கத்துக்கு ஒரு எதிர்ப்பக்கம் மட்டும்தான் இருக்கு. ஒரு எதிர்ப்பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் ஒன்று இருக்கும். அதாவது முன்பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் பின்பக்கமா இருக்கு. மேல் பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் கீழ்ப்பக்கமாக இருக்கும். மற்ற 2 சைட்ல உள்ள பக்கங்களும் வந்து புள்ளி எதிர்ப்பக்கமாக இருக்கும். அப்ப ஒரு பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் ஒன்றுதான் இருக்கு. சரியா? அப்ப இது வந்து நான் இப்ப உங்களுக்கு சும்மா போட்டேன். இதெல்லாம் வந்து பிரிக்கப்பட்ட முகங்கள். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் பிரிக்கப்பட்ட வடிவங்கள். அதாவது சதுரமுகியின் தாயக்கட்டை எல்லாம் ஒன்றுதான். தாயக்கட்டை என்று பார்த்தா என்ன, சதுரமுகி பார்த்தா என்ன, இது பிரிக்கப்பட்ட வடிவம். சரியா? ரெண்டும் கலந்துதான் வரும் உங்களுக்கு. அப்ப ஒரு காலம் வந்து நீங்கள் 4ஆம் ஆண்டுல 3ஆம் ஆண்டுல கேள்வி இருப்பீங்கள், 6 பக்கம் காணக்கூடிய மாதிரி உங்களுக்கு கேள்வி வராது. தாயக்கட்டை என்று சொன்னா என்ன, சதுரமுகி என்று சொன்னா என்ன, வரக்கூடிய வடிவம் இப்படித்தான் வரும். இப்படி வடிவம்தான் கேள்வியில வரும் ஒழிய 2 சதுரம் போட்டு நீங்கள் சதுரமுகி எல்லாம் கேள்வி இருப்பீங்கள், தாயக்கட்டை கேள்வி இருப்பீங்கள், அப்படிலாம் உங்களுக்கு கேள்வி வராது. சரியா? அந்த கேள்வி இப்ப அந்த வடிவம் இப்ப இல்லை, ஒரு புக்கிலையும் இல்லை, ஒன்றிலுமே இல்லை. சரியா? ஓகே, அப்ப இப்படித்தான் இருக்கும். இதுதான் சதுரமுகி, இப்படித்தான் இருக்கும். சரிதானே? சரி, இதுல வந்து முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இது வந்து முதலாக நாங்கள் பார்த்து நாங்கள் சதுரமுகி. அடுத்தது வந்து ஒழுங்கான தாயக்கட்டை. ஒழுங்கான தாயக்கட்டைன்னு சொன்னா என்ன? இப்ப வினாக்கள்ல வந்து பிள்ளைகள் மாறி எல்லாம் எண்ணிக்கை வரலாம், நம்பர்ஸ் எல்லாம் மாறி மாறி போட்டிருக்கலாம். ஆனால் ஒழுங்கான தாயக்கட்டு சொன்னா என்னென்றால், அந்த ஒழுங்கா நாங்கள் தாயக்கட்டு என்றால் இப்படித்தான் இருக்கு. நீங்க கடையில வாங்கி பாருங்க, தாயக்கட்டை எப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கும். இதுதான் ஒழுங்கான தாயக்கட்டை. இதுதான் ஒழுங்கான தாயக்கட்டை. இப்படித்தான் இருக்கும், ஆனா குற்றுகள் இருக்கும். சதுரமுகி தான் இருக்கும், தாயக்கட்டை தான், ஆனா குற்றுகள் இருக்கும். என்ன, உள்ள வந்து ஒரு புள்ளியா இருக்கு. சரியோ? முதலாவது இது வந்து இதை விரிச்சா இப்படித்தான் வரும். இதை விரிச்சா இப்படித்தான் வரும். இது வந்து ஒழுங்கான வடிவம், அதாவது தாயக்கட்டையின் விரிக்கப்பட்ட வடிவம். சரியா? இப்ப பார்ப்போம். இப்ப புள்ளிய பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கு. புள்ளிகள், அதாவது குற்றுகள்னு சொல்லுவோம். குற்றுக்கள் இருக்கும், அதாவது புள்ளி அண்டி இருக்கும் தாயக்கட்டையில.
இப்ப வந்து எங்களுக்கு வந்து புள்ளியால் 6 முகங்கள்லையும் வந்து 1 2 3 4 5 6 என்றவாறு குற்றுக்கள் இடப்பட்டிருக்கும். குற்றுக்கள் புள்ளிகள் இடப்பட்டிருக்கு. சரியா? ஆனா அது வந்து ஒழுங்கா தான் இடப்பட்டிருக்கும். எங்க எல்லாம் எதேச்சியா ஒண்ட முன்னுக்கு போட்டு 2 பின்னுக்கு போட்டு அப்படிலாம் வராது. ஏன்னா அது ஒழுங்கா தான் இருக்கும். அதான் நான் ஹெடிங் போட்டிருக்கேன். ஒழுங்கான தாயக்கட்டை. நான் ஹெடிங் போட்டதுக்கான காரணம் என்ன? ஒழுங்கான தாயக்கட்டை. சரியா? இப்ப பாருங்க. இதுக்கு முதல் இப்படித்தான் விரிக்கப்பட்ட வடிவம் இருக்கு. என்ன இப்படி எங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸாம் பேப்பர்லயோ அல்லது இப்ப நாங்கள் படிக்கையோ சதுரமுகியா இருந்தான தாயக்கட்டியா இருந்தான எங்களுக்கு தெரிகிற பக்கங்கள் நாங்கள் காணக்கூடிய பக்கங்கள் 3 தான். உண்மையா 6 பக்கம் இருக்கு. ஆனால் எங்களுக்கு 6 பக்கமும் பார்க்கலாம். இப்படி விரிக்கப்பட்டதான் பார்க்கலாமே ஒழிய மற்றபடி நாங்க சும்மா பார்க்க எக்ஸாம் பேப்பர்ல பார்க்க எங்களுக்கு தெரிய போற பக்கங்கள் 3 தான். 6 தெரியாது. இப்ப ஒழுங்கான தாயக்கட்டுன்னு சொன்னால் இப்படித்தான் எதிர்ப்பக்கங்கள் இருக்கும். இந்த கீழே போட்டிருக்கேன் பாருங்க. இப்படித்தான் எதிர்ப்பக்கங்கள் இருக்கும். எப்படி என்று சொன்னால் இந்த ஒரு குற்று எங்க இருக்குதோ அந்த பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் 6 என்ற குற்று போட்டிருக்கும். இதுல பாருங்க புள்ளியால் அந்த மேலதான் ஒரு குற்றி இருக்கு. ஒரு குற்றி ஒரு புள்ளி இருக்கு. அப்ப அந்த 6 எங்க வர போண்டா கீழே இருக்கு. உங்களுக்கு தெரியா ஒரு சதுரமுகி உங்களோட ஹை இருந்தா நீங்க வழியா பார்க்கலாம். சதுரமுகி இருந்தா நீங்க வழியா பார்க்கலாம். ஒரு குற்று எங்க இருக்குதோ அது மேல் பக்கம்னு சொன்னா கீழ்ப்பக்கம் வந்து 6 குற்றி இருக்கு. 2 குற்று இங்க இருக்குது. இந்த பக்கம் வந்தா 5 பக்கம் 5 குற்றிகள் உள்ள மற்ற பக்கமா இருக்கும். முன்பக்கத்துல 3 குற்றி இருந்தா பின்பக்கம் 4 குற்றி இருக்கும். அதாவது வந்து எதிர்ப்பக்கங்கள்ல உள்ள குற்றுக்களை கூட்ட வாரது 7 என்ற எண்ணிக்கை வரணும். அதாவது எதிர்ப்பக்கங்கள்ல இருக்கிற இலக்கங்களை கூட்ட வாரது 7 என்று வந்தா அதுதான் எதிர்ப்பக்கமா இருக்கும். அப்ப ஒன்றுக்கு பின்னுக்கு வந்து கட்டாயம் 6 இருக்கும். ஒரு குற்று மேலே இருந்தா கீழே 6 குற்றி இருக்கும். 1 6 7. அடுத்த பாருங்களே 2 5 7. அடுத்த 3 4 7. அப்ப எதிர்ப்பக்கங்கள்ல உள்ள குற்றுக்களை கூட்ட கட்டாயம் 7 என்ற எண்ணிக்கை வரும். விளங்குதா? இதுதான் ஒழுங்கான தாயக்கட்டு அமைகிற விதம். இப்ப 3 முன்னுக்கு தெரியுது. அது பின்னுக்கு என்ன செய்யும்? 4 தெரியும். அங்க தெரியாது. ஆனா 4 இருக்கணும் கட்டாயம். வேண்டாம் 3 4 7. இது வந்து ஒழுங்கான தாயக்கட்டை இருக்கு. சும்மா தாயக்கட்டை அப்படி இருக்காது. ஒழுங்கான தாயக்கட்டை அப்படிதான் இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் எதிர்ப்பக்கம் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்றை விட்ட ஒரு பக்கம் எதிர்ப்பக்கமா இருக்கு. இந்த ஒரு குற்றுக்கு எதிர்ப்பக்கம் வந்து 6 குற்று. இந்த பாருங்க 1 6 7 பாருங்க. அப்போ 1க்கு எதிர்ப்பக்கம் 6. அதாவது விரிக்கப்பட்ட முகங்கள்ல வந்து புள்ளிகள் ஒன்றை விட்ட ஒரு பக்கம் எதிர்ப்பக்கமாக இருக்கும். விரிக்கப்பட்ட முகங்களில விரிக்கப்பட்ட தாயக்கட்டையோ சதுரமுகியோ அதுல வந்து ஒன்றை விட்ட ஒரு பக்கம் எதிர்ப்பக்கமா இருக்கும். அப்ப 1 சொன்னா 1 6 7. 2 சொன்னா 2 5 7 பாருங்க. 2 5 எதிர்ப்பக்கம். 4 சொன்னா 4 3 எதிர்ப்பக்கம். அப்ப பாருங்க 1 6 7, 2 5 7, 3 4 7. ஆகவே இதெல்லாம் என்ன? 1 6 எதிர்ப்பக்கமா இருக்கும். 2 5 எதிர்ப்பக்கமா இருக்கும். 3 4 எதிர்ப்பக்கமா இருக்கும். விளங்குதா? இது எல்லாருக்கும் விளங்கிட்டா? அந்த எதிர்ப்பக்கம் காண்ற முறை விளங்கிட்டா? தாயக்கட்டைன்ற விளங்கிட்டுதா? விளங்கிட்டா சஃப்னா? சஃப்னா ஒரு லைக் கொண்டு பண்ற ஹையால. அப்ப விளங்கிட்டு அர்த்தம் என்ன? ஓகே நைஸ். சரி ஓகே என்ன விளங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே சரி. அப்ப பெரும்பாலான ஆக்களுக்கு விளங்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி எல்லாம் 5ஆம் ஆண்டு தானே. அப்ப நீங்க சின்ன பிள்ளைகள் தானே உடனே விளங்கும்னு நினைக்கிறோம். சரி ஓகே. இப்ப நாங்க அடுத்ததுக்கு வருவோம். அடுத்தது வந்து பாருங்க. இது வந்து விரிக்கப்பட்ட சதுரமுகி. அது தாயக்கட்டை. இது சதுரமுகி. சரிதானே? இப்ப பார்ப்போம். விரிக்கப்பட்ட சதுரமுகி ஒன்றின் ஒரு கீழே காட்டப்பட்டுள்ளது. இது வந்து என்ன? விரிக்கப்பட்ட சதுரமுகி ஒன்றின் உரு. அதாவது வந்து சதுரமுகி ஒன்று நாங்க விரிச்சா பிறகு இப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த உரு கீழே காட்டப்பட்டுள்ளது. இதுல வந்து ஏ எதிர்ப்பக்கம் யாது?
இதுல வந்து ஏ இன்ற எதிர்ப்பக்கம் என்னவாக இருக்கு? இதுல வந்து உங்களுக்கு பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் பார்ட் தானே. இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கட்டாயம் 3 விடை இருக்கும். நீங்க வந்து விடை எழுத வேண்டிய வினாக்கள் ஒன்றும் பெற எல்லாமே கீறு போற வினா தான் பெறும். சரியா? அப்ப இதுல வந்து ஏ இன்ற எதிர்ப்பக்கம், ஏ இன் எதிர்ப்பக்கம் என்று சொன்னால் எப்படி சொல்லலாம்? அதாவது ஒன்றை விட்ட ஒரு பக்கம் எதிர்ப்பக்கமாக இருக்கு. ஒன்றை விட்ட ஒரு பக்கம் உண்டா என்ன? இப்ப எல்லாம் இருக்கா? ஸ்கிரீனை பாருங்க, எல்லாம் ஸ்கிரீனை பாருங்க. ஏ வந்து இப்படி இருந்தால், அதாவது சியை விட்டு இ, ஏ என்று சொன்ன ஏ இங்க இருக்கு, அப்ப சியை விட்டு இ, அப்ப ஆகவே ஏக்கு எதிர்ப்பக்கம் என்னவா இருக்கும்? ஈ ஆக இருக்கு. ஏக்கு எதிர்ப்பக்கம் ஈ ஆக இருக்கும். அடுத்த சிக்கு எதிர்ப்பக்கம் சொல்லுங்க என்னவா இருக்கும்? சி என்று சொன்னா ஒன்றை விட்ட டி, அப்ப சி வந்து ஈய விட்டு டி. சி இருக்கண்டா சி வந்து ஈய விட்டு டி, அப்ப சிக்கு எதிர்ப்பக்கம் டி ஆக இருக்கு. மற்ற ரெண்டு பக்கமும் இயும் பியும் எஃப்பும் வந்து எதிர்ப்பக்கமாக இருக்கு. சரியா? அப்ப ஏக்கு எதிர்ப்பக்கம் என்ன போடுவீங்கள்? ஈய போடுவீங்க. சரியா? ஏக்கு எதிர்ப்பக்கம் என்ன போடுவீங்கள்? ஈய போடுவீங்க. விளங்குதா? விளங்கு இல்லையா? விளங்கிட்ட ரைஜான்? ரஜ்ஜான் விளங்கிட்டா? ஓகே ஓகே சரி, ஓகே தானே. அப்ப ஒன்றை விட்ட ஒரு பக்கம் எதிர்ப்பக்கமாக இருக்கு. விளங்கிட்டா? ஓகே ஓகே சரி சரி ஓகே. அப்ப ஆகவே ஏக்கு எதிர்ப்பக்கம் ஈயாக இருக்கும், சிக்கு எதிர்ப்பக்கம் டி ஆக இருக்கும், பிக்கு எதிர்ப்பக்கம் எஃப் ஆக இருக்கும். சரியா? அப்ப இதுதான் விஷயம். சரியா? இதுல வேற ஒன்றுமே இல்லை. சரியா? ஓகே, அடுத்த வினாவுக்கு வருவோம். அடுத்த புள்ளி அதே மாதிரி தான். பியின் எதிர்ப்பக்கம் யாது? பியின் எதிர்ப்பக்கம் யாது? இந்த பி இருக்குது, இந்த பி இந்த எதிர்ப்பக்கம் என்னவாக இருக்கும்? பி இந்த எதிர்ப்பக்கம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நான் எதேச்சியா தான் கேட்பேன், நான் எல்லாரையும் கேட்கலானே, நான் எதேச்சியா அவளை கேட்பேன். அப்ப நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னா சரி. பியின் எதிர்ப்பக்கம் யா சொல்லுங்க பாபம். டிராய் அகமது பலாங்குட. Good evening, sir. ஓ குட் ஈவினிங், சொல்லுங்க. Yes, sir. பியின் எதிர்ப்பக்கம் என்ன? Yes. ஓகே, வெரி குட் அகமட். ஓகே சரி, பாருங்க பிள்ளைகள், அப்ப கேட்ட கேள்வி வந்து என்ன? ஓகே ஓகே வெல்கம். ஆகவே பி இந்த கேட்டான். அப்ப ஆகவே பி இந்த பாத்தீங்கன்னு சொன்னால் பி இந்த எதிர்ப்பக்கம் வந்து எஸ் ஆக இருக்கும். பி இந்த எதிர்ப்பக்கம் எஸ் ஆக இருக்கும். சரியா? ஆகவே பி எஸ் விட போடுவீங்க எஸ். சரிதானே? ஓகே, அடுத்ததுக்கு வருவோம். எஸ் இன் எதிர்ப்பக்கம் யாது? எஸ் இன் எதிர்ப்பக்கம் யாது? இது வந்து பாருங்க பிள்ளைகள், அந்த விரிக்கப்பட்ட முகம் மாறிட்டு இப்படி இருந்தது, இப்ப இப்படி வந்தது பாருங்க, இந்த ஒரு குரூஸ் மாதிரி என்ன. ஓகே, அப்ப எஸ் இன் எதிர்ப்பக்கம் என்னவாக இருக்கும்? எஸ் இன் எதிர்ப்பக்கம் யாது? எஸ் இன் எதிர்ப்பக்கம் என்னவாக இருக்கும் என்று பாருங்க. எஸ் இன் எதிர்ப்பக்கம் யாது? பவிஸ் தானா? பவிஸ் சொல்லுங்க. எஸ் இன் எதிர்ப்பக்கம் என்ன? P. பி. ஏன் பி? ஏன்னா ஒன்றை விட்டு ஒன்று. வெரி குட், ஒன்றை விட்ட ஒரு பக்கம். இதுதான் விளக்கம், இதுல பெருசா ஒன்றும் இல்லை. ஓகே, வெரி குட், வெல்கம். சாரி, வெரி குட்டா. ஓகே சரி, பாருங்க, எஸ்ன்னு சொன்னா அப்படியே ஆரை விட்டு பி, ஆகவே எஸ்க்கு பக்கம் வந்து பி ஆக இருக்கு. சரிதானே? ஓகே, அதுவும் சரி. சரி, அடுத்து பாருங்க, இப்ப 2 சதுரமுகி கொண்டு வரப்போ, இப்ப நாங்க முதலாவது பார்த்து நாங்கள் வந்து விரிக்கப்பட்ட முகங்கள்ல வந்து நாங்கள் சதுரமுகி பார்த்து நாங்கள். இது வந்து உண்மையான சதுரமுகி. இது வந்து 2 சதுரமுகி இல்லை, 2 எங்களுக்கு தெரியுது. நாங்க ஒரு முன்பக்கம் 2 பார்ப்போம்,
பிறகு பின்னுக்கு ரெண்டு பார்ப்போம், பிறகு மேல் நோக்கி பார்ப்போம். அப்படி பார்க்க எங்களுக்கு காண்கிற வடிவங்களான் இருக்கு. ஆனா சதுரமுகி ஒன்று தான். பாருங்க, சதுரமுகி ஒரு சதுரமுகி ரெண்டு இருக்கு. பாருங்க கேள்வி, ஒரு சதுரமுகியின் பக்கங்களில் ABCDEF ஆகிய எழுத்துக்கள் காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், சதுரமுகி ஒன்றுக்கு வந்து 6 பக்கங்கள் இருக்கும். அந்த 6 பக்கங்கள்லையும் ABCDEF என்கிற ஆகிய எழுத்துக்கள் காணப்படுகின்றன. 6 பக்கங்களுக்கும் 6 எழுத்துக்கள் இருக்கு. இப்ப டிக்கு எதிர்ப்பக்கம் யாது? டி இப்ப வந்து பாருங்க பிள்ளைகள், நீங்க வந்து மாறி நினைக்க கூடாது. இரண்டும் வெவ்வேறு சதுரமுகி இல்ல, இரண்டும் சதுரமுகி ஒன்றுதான். நாங்கள் பார்க்கிற விதம், நின்று பார்க்கிற விதம் தான் வேற. இப்ப நீங்க டிவி பார்க்குறீங்கள், டிவியை முன்னுக்கு பார்த்தா படம் தெரியும், பின்னுக்கு பார்த்தா செய்யும் படம் தெரியுமோ? தெரியாது. அப்படித்தான் இதுவும் அப்படித்தான். இப்படி பார்த்தா முன்னுக்கு ஏ தெரியும், மேல சி தெரியும், டி தெரியும். அப்புறம் இங்க மற்றவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ வந்து மேல தெரியும். அப்படி இது வந்து சதுரமுகின்ற வெவ்வேறு வடிவங்கள், சதுரமுகி ஒன்றுதான். அப்ப இப்ப கேட்ட கேள்வி, சதுரமுகியின் பக்கங்களில் ABCDEF ஆகிய எழுத்துக்கள் காணப்படுகின்றன. டிக்கு எதிர்ப்பக்கம் யாது? இந்த டி இருக்கல்லோ, இந்த பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் இங்கால என்னவாக இருக்கு? டிக்கு எதிர்ப்பக்கம் யாது? ஜார் சொல்லுவீங்க பாப்போம். நான் விளங்கப்படுத்த முதல் ஜார் சொல்லுவீங்கன்னு பாப்போம். ஜாருக்கு தெரியும், தெரியும் சார் இது என்று சொல்றாக்கள் எனிவான்? சரி, ஓகே. அப்ப எல்லாரும் இருக்க கவனிக்கணும், சரிதானே? சரி, இப்ப நாங்கள் எப்படின்னு சொல்லி பார்ப்போம், சரிதானே? ஓகே. அதாவது எதிர்ப்பக்கம் டி இப்ப இரண்டு சதுரமுகி இரண்டு பக்கம் இப்படி வந்தா, இரண்டு வடிவங்கள் வந்தால், இப்ப நீங்க வந்து ஒரே மாதிரி இரண்டு எழுத்துக்கள் வந்தா நீங்க வட்டி பார்க்கலாம். ஒரே மாதிரி இரண்டு எழுத்துக்கள் வந்தா நீங்க வட்டி பார்க்கலாம், சரியா? எப்படின்னு சொன்னால், முதலாவது இந்த சதுரமுகியில உள்ள எழுத்துக்களையும் இதையும் பார்ப்போம். இதையும் பார்த்துட்டு இதுல உள்ள எழுத்து இங்க இருந்த ரெண்டையும் வெட்டுவோம். இதுல உள்ள எழுத்துக்கள் அப்படியே இங்க இருந்த ரெண்டையும் வெட்டுவோம், சரிதானே? வெட்டி பார்ப்போம். இப்ப பாருங்க, இங்க ஏ இருக்கல்லோ, ஏமேயம் வெட்டுவோம், வெட்டியாச்சு. அப்ப இங்க ஏ வெட்டுறோம், இங்கே மேய வெட்டுறோம். நீங்க பிள்ளைகள் பென்சில் பாவிக்கலாம், ஃபைனல் பேப்பர்லயும் நீங்க பென்சில் பாவிக்கலாம், செய்ய வழிக்கு நீங்க செய்து பார்க்கலாம். விட கூட நீங்க பென்சிலால போடலாம், வெறும் பென்சிலால போடலாம். கட்டாயம் பேனை பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியோ? ஓகே, நான் சொல்றேன் அதே, சரியோ? அப்பாக விளையால் பாருங்க, 2 ஏயும் பட்டு விடலாம். அடுத்தது 2 சியையும் பட்டலாம். இந்த சியையும் பட்டுவோம், இந்த சியையும் பட்டுவோம், சிஎம் பட்டியாச்சு. இப்ப ஏஎம் பட்டியாச்சு, சியையும் பட்டியாச்சு. இப்ப இங்க வந்து பாருங்க, டி மிஞ்சி இருக்கு, இங்க பி மிஞ்சி இருக்கு. ஆகவே டிக்கு எதிர்ப்பக்கம் என்னவா இருக்கும்? டிக்கு எதிர்ப்பக்கம் என்னவா இருக்கும்? பி ஆக இருக்கு. அப்ப இதுதான் வெட்டி பார்க்கிற முறை. அதாவது வட்டி சும்மா பார்க்கிறாது, வட்டி பார்க்க சொன்னாப்புல எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கணும். என்ன ஒன்று மட்டும்தான் வட்டி பார்க்கலாம். அப்ப இங்கேயுமே சி சி. அப்ப ரெண்டு எழுத்து வந்து ஒன்றா இருந்தன்னு சொன்னா வெட்டுறோம். வெட்டி பார்த்தால் இங்க டி மிச்சமா இருக்கு, இங்க பி மிச்சமா இருக்கு. ஆகவே டிக்கு எதிர்ப்பக்கம் பி ஆக இருக்கு. ஆகவே டிக்கு எதிர்ப்பக்கம் பி ஆக இருக்கு, சரிதானே? விளங்கிட்டா இல்லையா? ஓகே தானே? என்ன சைனா விளங்கிட்டா? ஓகே, சரி. அப்படியே விளங்கிட்டா? ஓகே, சரி. அப்படியே அடுத்ததுக்கு வருவோம். அதே வினாத்தான் இந்த பக்கங்கள் இல்லையா? ஓகே, ஒரு சதுரமுகியின் பக்கங்களில் ABCDEF ஆகிய
எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ஏக்கு எதிர்ப்பக்கம் ஜாது. இப்ப கேட்ட கேள்வி என்ன? நான் முதல் கேட்ட கேள்வி வந்து ஏக்கு கேட்கல, முதலாவது நான் டிக்கு கேட்டான். இப்ப கேட்கிறேன் ஏக்கு எதிர்ப்பக்கம் ஜாது. ஏக்கு இந்த பக்கம் ஏக்கு எதிர்ப்பக்கம் ஜாது. அதே மாதிரிதான் முதலாவது நான் செய்து பார்த்த மாதிரி தான் இதையும் செய்யறது. ஏக்கு எதிர்ப்பக்கம் ஜாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெட்டி பாருங்க. முதலாவது வந்து எழுத்துக்களை பாருங்க, இதுல வந்து எழுத்துக்கள் சமனா இருக்கான்னு பாருங்க. எத்தனை எழுத்துன்னு சொல்லி பார்க்க வேணும். சரியா? அப்ப இடியன் எழுத்துக்கள் சமனா இருந்தால் தான் நாங்கள் வட்டி பார்க்கலாம். அப்படி வட்டி பார்க்கிற போது எஞ்சி உள்ள ரெண்டும் எதிர்ப்பக்கமா இருக்கும். எஞ்சி உள்ள எழுத்துக்கள் ரெண்டும் எதிர்ப்பக்கமாக இருக்கும். எஞ்சியுள்ள எழுத்துக்கள் ரெண்டும் எதிர்ப்பக்கமாக இருக்கு. சரிதானே? ஓகே, அதான் நீங்க முதலாக பார்க்கணும். சொல்லுங்க அப்பம் அர்சாத். சிஎம்சியும் வெட்டினா ஏயும் ஈயும் பியும் மீற பியும் பியும் வெட்டினா ஏயும் ஈயும் மீற ஏக்கு எதிர்பக்கம் இ. ஆகவே ஏக்கு எதிர்ப்பக்கம் ஈயாக இருக்கு. அப்படியா? ஓ சரி, ஓகே, வெரி குட்டா. ஓகே அர்சாத், சரி சரி. இந்த கவனிங்க பிள்ளையாள், சொன்ன மாதிரி தான் நாங்கள் இரண்டு பக்கத்தையும் இரண்டு இருக்குதுன்னா வெட்டலாம். சரியா? ஆகவே நாங்க பார்க்கிறோம், இங்க சி இருக்கு, அடுத்த பிஎம் இருக்கு. ஆகவே நாங்கள் சிஏஎம் வெட்டுவோம். நாம் பிள்ளைகள் பாருங்க, சிஏஎம் வெட்டுவோம். பிறகு பிஐஎம் வெட்டுவோம். இப்ப சிஏஎம் வெட்டியாச்சு, பிஐஎம் வெட்டியாச்சு. ஆகவே இங்க ஏ எஞ்சி இருக்குது, இங்க ஏ இஞ்சி இருக்குது. ஆகவே ஏயும் எதிர்ப்பக்கமாக இருக்கு. ஆகவே ஏக்கு எதிர்ப்பக்கம் இ, ஈக்கு எதிர்ப்பக்கம் ஏ. சரியா? ஏயும் எதிர்ப்பக்கமாக இருக்கும். ஏக்கு எதிர்ப்பக்கம் இ, ஈக்கு எதிர்ப்பக்கம் ஏ. அப்படியே மாறி வரும். அப்ப நாங்கள் வட்டி பார்க்கிறோம்னு சொன்ன என்ன செய்யணும்? கடைசி இரண்டு எழுத்துக்களாக ஒன்றா இருக்கணும், சமனா இருக்கணும். ஒன்றுந்தா வற்றில், அதுக்கு வேற முறை இருக்கான்றது அதுக்கும் காணலாம். அதுக்கு வேற முறை இருக்கு. என்ன ஒன்று இருந்தாலும் நாங்க காணலாம், அதுக்கு வேற முறை இருக்கு. நாங்க இதுக்கு இப்படித்தான் காணணும். சரிதானே? சரி, இப்ப நாங்கள் அடுத்த முறைக்கு வருவோம். இப்ப பார்ப்போம், மூன்று ஒன்றா வந்திருக்கு. நான் முதல் பார்த்து நாங்கள் ரெண்டு தான் வந்தது பாருங்க, எல்லாம் ரெண்டு தான் வந்தது. இப்ப நாங்க அடுத்தது பார்ப்போம், மூன்று ஒன்றா இருக்கு பாருங்க. இப்படி மூன்று இருக்கு. சதுரமுகி ஒன்றின் பக்கங்களில் ABCDEF ஆகிய எழுத்துக்கள் காணப்படுகின்றன. சிக்கு எதிர்ப்பக்கம் யாது? விட இருக்கு. சிக்கு எதிர்ப்பக்கம் யாது? இவ்வளவு நாங்கள் எப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால், நீங்க ஒன்று வந்து வடிவா கவனிக்கலாம். இப்ப இந்த சி என்று சொன்னா கட்டாயம் மேல உள்ள எழுத்துக்கு வந்து கட்டாயம் எதிர்ப்பக்கம் வந்து கீழதான் இருக்கு. அப்ப எதிர்ப்பக்கம் ஏயா இருக்குமோ? ஏயா இருக்கலாமோ? இருக்கா? ஏன்? அது கீழ் நோக்கித்தான் இருக்கும். ஏன்னா மேல சி இருக்கு. மேல சி இருந்தா கட்ட எதிர்ப்பக்கம் வந்து கீழதான் இருக்கும். அப்ப இந்த ஏயும் டியுமா இருக்காது விட. ஆகவே ஏ வந்து விடையா இருக்காது. என்ன காரணம்? இது வந்து அயற்பக்கம். சிக்கு வந்து அயற்பக்கம் தான் ஏ. அப்ப ஏயும் விடையா வராது, டியும் விடையா வராது. இங்கேயும் சி இருக்கு. சி இருக்குன்னு சொன்னா ஏயும் விடையா வராது, பியும் விடையா வராது. இங்கேயும் சி இருக்கு. அப்ப இந்த பியும் விடையா வராது, ஈயும் விடையா வராது. அப்ப பாருங்க, நாங்கள் சி என்று பார்த்த நாங்கள் ஏ வந்து விடையா வராது. முதலாவது பாருங்க பிள்ளையால், சும்மா நாங்கள் செய்து காரணம், சும்மா பாருங்க. இங்க பாருங்க, சிக்கு சிக்கு வந்து எதிர்ப்பக்கம் கேட்டது. ஆகவே ஏயும் டியும் வந்து எதிர்ப்பக்கம் இல்லை, இது வந்து அயற்பக்கம். ஏ வந்து மேல இருந்தா கட்டாயம் எதிர்ப்பக்கம் கீழான் இருக்கும். அப்ப ஏயும் வந்து எதிர்ப்பக்கமா வராது. ஆகவே நாங்கள் ஏஎம்டிஎம் வெட்டுவோம். சும்மா ஏயும் வராது, ஏ வராது, அப்படியே ஏ வராது.
இதுல பாத்தீங்கன்னு சொன்னாப்புல சி, இங்க சி இருக்கு. அப்ப சிக்கு வந்து சி முன்பக்கம், பின்பக்கம் தான் செய்ய போகுது, எதிர்பக்கம் வரப்போகுது. அப்ப சி வந்து முன்பக்கம் சொன்னா எதிர்பக்கம் பின்னு தான் வரும். அப்ப ஏயும் பியும் வருமா உடையா? அப்ப ஏ வரா, ஏற்கனவே பி ஏ வட்டிட்டோம், அப்ப தான் விடுவோம். அடுத்த கூட சி இங்க இருக்குது, இந்த பியும் ஈயும் வருமோ? ஈயும் வரா, அந்த ஈயும் வராது, பியும் வரா. அப்ப இங்க உள்ள ஈயும் வராதல்லோ. அப்ப விட என்ன? கட்டாயம் எஃப் தான் வரும். கட்டாயம் வந்து எஃப் தான் விடையாக வரும். சரியா? ஆனா நாங்கள் செய்து பார்ப்போம், சரி ஒன்று செய்து பார்ப்போம். நாங்கள் செய்து பார்க்காம போட்டாங்க. எப்படி போட்டாங்க? சிக்கு எதிர்பக்கம் வந்து இப்படி பக்கம் பக்கம் இருந்தா அது அயற்பக்கம்னு சொல்லுவோம். அப்ப அது வராது, ஏயும் வராது, டியும் வராது விடையா. அடுத்த சி இங்க இருக்குது, அப்ப ஏயும் வராது, பியும் வராது. இங்கேயும் சி இருக்குது, பியும் வராது, ஈயும் வராது விடையா. அப்ப ஆகவே எங்கியது எஃப், அதான் விடையா. நாங்க சும்மா பார்ப்போம். சரி, இப்படி 3 சதுரமுகி வந்தா நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவது வந்து இந்த 2 சதுரமும் எடுக்க வேணும். முதலாவது இந்த 1டையும் 2டையும் எடுக்க வேணும். அதுல வந்து எழுத்துக்கள் சமனா இருக்கான்னு பார்க்க வேணும். இருக்கு என்ன? இங்கேயுமே இருக்கு, இங்கேயுமே இருக்கு. 2டையும் பட்டலாமோ இல்லையோ? 2டையும் பட்டலாம். 2டையும் இங்கேயே பட்டுவோம், இங்கேயுமே பட்டுவோம், வட்டியாச்சு. அதுக்கு அப்புறம் பார்ப்பீங்கள், சியும் சியும் இருக்கு. அப்ப இங்கேயும் சியை வெட்டுவோம், இங்கேயும் சியை வெட்டுவோம், 2டையும் பட்டியாச்சு. அப்ப இங்க என்ன மிஞ்சி இருக்கு? இங்க டி மிஞ்சி இருக்கு, இங்க பி மிஞ்சி இருக்கு. ஆகவே டிக்கு எதிர்பக்கம் பி என்று போடுவீங்க. முதலாவது ஸ்டெப். செய்வீங்கள். இரண்டு சதுரம் முக்கியம் எடுத்து பார்ப்பீங்கள். எடுத்துக்க வெட்டலாமான்னு சொல்லி பார்க்கணும். வெட்டலாம். எப்படி வெட்டலாம்? ஏஎம் ஏஎம் வெட்டலாம், சிஐயும் சிஐயும் வெட்டலாம். அப்ப டியும் பியும் எங்கி இருக்கு. அப்ப டிக்கு எதிர்பக்கம் பி ஆக இருக்கு. பிறகு இது போட்டா பிறகு என்ன செய்வீங்கள்? 2வது குற்றியையும் 3வது குற்றிக்கும் வருவீங்க. 2டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப நீங்க வெட்டிக்க மாறி வெட்டணும், அல்லது கலர் மாறி வெட்டணும். அப்ப தெரியும். முதல் வெட்டினாக்க நாங்க வெட்டக்கூடாது. இப்ப உங்களோட எண்ணம் எல்லாம் என்ன? இதுல ஒன்றும் வெட்டினா நாங்கள் இணைக்க வேணும். ஏன்னா முதல் வெட்டினது அந்த வட்டு இப்ப சேப் இல்லை. அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்டா, இது வந்து வெட்டப்படன்னு சொன்னா வெட்ட போறோம். ஆக நீங்கள் வேற கலர், சாரி, வேற பென்சில் பாவிக்கலாம், அல்லது பக்கம் மாறி வெட்டலாம். முதல் இப்படி வெட்டினா பிறகு இப்படி வெட்டலாம். ரெண்டா பிறகு வெட்டினா வித்தியாசம் தெரியும். ஆகவே இப்ப நீங்க 2வது 3வது பாத்தீங்கன்னு சொன்னால் சியும் சியும் இருக்குல்ல பாருங்க. அப்ப சிக்கு ஒரு வெட்டு, நான் பாருங்க ப்ளூ வச்சிருக்கிறேன், அதெல்லாம் பக்கமும் மாறி வச்சிருக்கேன் பாருங்க. நான் வெட்டைக்கு என்ன செய்யறேன்? உங்களுக்கு நான் பார்க்கறதுக்காக நான் என்ன செய்யறேன்? இந்த சிவப்பால் முதல் வெட்டினா இப்ப நான் நீங்க தலை வெட்டுறேன். நான் இப்ப ப்ளூ வச்சிருக்கிறேன், அதே டைம் என்ன செய்யிருக்கிறேன்? பக்கம் மாறி வட்டி இருக்கிறேன். சரியா? ஆகவே சிஏஎம் வட்டி இருக்கிறேன், சிஏஎம் வட்டியாச்சு. பிறகு என்ன செய்யறான்னு சொன்ன அடுத்த வட்டம் பி இருக்கு, பிஏஎம் வட்டிட்டேன். இப்ப இங்க என்ன மிஞ்சி இருக்கு? ஏ மிஞ்சி இருக்கு, இங்க இ மிஞ்சி இருக்கு. ஆகவே ஏமியும் எதிர்பக்கம் ஒன்று போடுவீங்க. சரிதானே? ஓகே. இப்ப நீங்க கண்டுட்டீங்கள் டிக்கு எதிர்பக்கம் பி, ஏக்கு எதிர்பக்கம் இ. ஆனா உங்களை கேட்ட கேள்வி என்ன? சிக்கு எதிர்பக்கம் தான் உங்களை கேட்ட. சி விட வரே இல்லை. அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மொத்தம் வந்து இடத்துக்கு 6 இருக்குது. என்ன? அதுல வந்து டியும் பியும் முடிஞ்சு, அது கண்டாச்சு. அப்ப டியும் பியும் எதிர்பார்ப்போம். டிஐயும் நாங்க பிஐயும் விடுவோம், ரெண்டும் எதிர்பார்க்கம் வந்து. அடுத்தது ஏமியும் எதிர்பார்க்கம் பாருங்க. அப்ப ஏமியும் விடுவோம், அது எதிர்பார்க்கம். இரண்டு எஞ்சிய பக்கம் இருக்கல்லோ, எஞ்சிய பக்கம் நன்று இருக்கல்லோ. அப்ப சியும் எஃப் தான் மிஞ்சி இருக்கு, அது ரெண்டும் எதிர்பார்க்கமா இருக்கு, அது ரெண்டும் எதிர்பார்க்கமா இருக்கு. நாங்கள் வெட்டி கண்ட பக்கங்கள் வந்து டியும் பியும் ஏமியும் கண்டாச்சு. மொத்தம் 6 எழுத்துக்கள் இருக்கு, அதுல 4 எழுத்துக்கள் கண்டாம். ஆகவே சி எஃப் மிஞ்சி இருக்கல்லோ. ஆகவே அந்த மிஞ்சிய சிக்கு எஃப் வந்து எதிர்பக்கமாக இருக்கு. உங்களை கேட்டகள் சி எல்லோ, ஆகவே சிக்கு எதிர்பக்கம் எஃப். அடங்குதான். இது வந்து 3 வடிவங்கள் இருந்தா நாங்க எப்படி செய்ய வேணும். நீங்க நாம் அப்படியும் பார்க்கலாம், நீங்க இப்படி வச்சுக்கொண்டும் பார்க்கலாம்.
இதுதான் செய்கை வழி. நீங்க எப்படி செய்றீங்க என்றால் கன்ஃபார்மா பிழை வராது, கட்டாயம் சரிதான் வரும். அப்ப இதுதான் விஷயம். சரியா? அப்ப நீங்க இப்படி செய்ய வேணும், இப்படி செய்ய வேணும். விளங்கிட்ட விளங்கப்படுத்தணுமா திருப்பி? விளங்கிட்டா திருப்பி விளங்கப்படுத்தணுமா? யாராவது சார் ஒன்ஸ் மோர் போவோம்னு சொல்றார்கள். சார் கொஞ்சம் சாதுவா விளங்கிட்டு தான் இருக்கா ஓகே சொல்லுமே, அப்படி ஆக்கள் இருக்கிறீங்களா? ரெண்டாயிரத்தி இருக்கா? நான் படுத்துவேன், பிரச்சனை இல்லை. அல்ல தேவையில்லை. அடுத்த போவோமா? கபிஷா என்ன மாதிரி? கபிஷா என்ன சொல்லுங்க. அடுத்த போவோமா இல்லை இன்னும் விளங்கப்படுத்தணுமா? கபிஷா அன்மியூட் பண்ணி போட்டு கதையுங்க. அன்மியூட் பண்ணி விளங்குது சார். விளங்கிட்டுதா எல்லாம்? ஓ சார், அப்ப அடுத்த போகலாம். போகலாம். சரி, எங்க போவோம்? கொழம்பு, யாழ்ப்பாணம், இந்தியா? அடுத்த வினாக்கு போவோம் என்ன? சரி, ஓகே. ஓகே கபிஷா, ஓகே. சரி சரி, என்ன அப்ப விளங்கிட்டா? அப்ப அப்ப எல்லாருக்கும் நினைக்கிறேன் பெரும்பாலும் விளங்கி இருக்கும். நீங்க விளங்காட்டி நீங்க ரெக்கார்டுக்க பார்க்கலாம். சரியா? பாத்தீங்கன்னா ஃபுல்லா விளங்கும். சரி, இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். இப்ப அடுத்த வார வினா வந்து ஒரு கொஞ்சம் வேறையான வினா. டீக்கு எதிர்ப்பக்கம் ஜாது. இப்ப பாருங்க, இதுல வந்து வெட்டக்கூடிய மாதிரி ஒரு எழுத்துமே இல்லை. ஒன்றுதான் இருக்கு. ஒன்று வந்தா வெட்டக்கூடாது. ஒன்று வந்தா வெட்டவே இல்லை. கடைசி 2 எழுத்துக்கள் ஒன்றா இருந்தா வெட்டலாம். சரியா? அப்ப இங்க டீ இருக்குன்னு போட்டு சாரி பியும் பியும் பிய வெட்டுறதோ? இங்கேயும் பி இருக்கு. அப்ப இதை பிய வெட்டுவோம். இங்க பி இருக்கு, இந்த பிஎம் பண்ண இப்படி காண்றது. நான் வெட்டுறேன்னு சொன்ன என்ன செய்யணும்? எங்கிட்ட 2 எழுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்க ஒன்றுதான் இருக்கு, அப்ப வெட்டக்கூடாது. அப்ப அதுக்கு வேற வழி இருக்கு. அப்ப டீ இருக்கிறது பக்கம் எப்படி காண்றது? வெட்டக்கூடாது. ஏன்? டீ இதுல வந்து பாத்தீங்கன்னா பி தான் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இது நாங்க வெட்டி காண்ற முறை அல்ல. இப்ப இடன் சோதனை குட்டி வந்து ஒரு எழுத்து மட்டும் 2க்கும் சமனாயிருந்தா நாங்கள் காண்ற முறை ஒன்று வேறையா இருக்கு. அது எப்படி என்று பாத்தீங்கன்னு சொன்னால், சரி பார்ப்போம். நாங்க டீ இங்க வந்து பாருங்க பிள்ளைகள், இங்க நாங்க ரெண்டையும் பார்த்துட்டு பொதுவா உள்ள எழுத்தை பார்ப்போம். 2க்கும் பொதுவா உள்ள எழுத்து சொல்லுங்க, என்னவா இருக்கும்? ஐசெட். 2க்கும் பொதுவா உள்ள எழுத்து என்ன? 2 சதுரமைக்கும் பொதுவா உள்ள எழுத்துக்கள் என்ன சொல்லுங்க? என்ன எழுத்து பொதுவா இருக்கு? ஒண்ணுமே பொதுவா இல்லையா? கரிகரன், எது பொதுவா இருக்கு? 2 குட்டிக்கும் எது பொதுவா இருக்கு? பி இருக்கு என்ன? வெரி குட், பி இருக்கு. இப்ப நாங்க பிய வந்து மார்க் பண்ணுவோம். பிய மார்க் பண்ணி போட்டு இங்கேயும் பிய மார்க் பண்ணுவோம். 2க்கும் பொதுவா உள்ளது. சரியோ? இப்ப பியையும் பியையும் மார்க் பண்ணி போட்டு இப்ப நாங்கள் பியில இருந்து வலது புறமாக நாங்கள் சுற்றி பார்க்க வேணும். சுழற்சி முறையா வலது பக்கமாக மணிக்கூர் சுற்றும் திசை. மணிக்கூட எப்பவுமே வலப்பக்கம் தான் ஓடும். வலது புறமாக நாங்கள் சுற்றி பார்க்க வேணும். எங்களுக்கு என்ன எழுத்துக்கள் பொதுவா இருக்கு, என்ன எழுத்து ஒன்றுதான் இருக்கும் பொதுவா, அந்த என்ன எழுத்து பொதுவா இருக்குதோ அதை வச்சுக்கொண்டு அப்படியே ஒழுங்கின்படி பார்த்து எழுதணும். சரி, பாத்தீங்கன்னா முதலாவது பி தானே பொதுவா இருக்கு. இப்ப பி பிறகு கியூ பிறகு டி. அப்ப கீழே நோட் பண்ணுவீங்க பி கியூ டி. வழியா பாருங்க, இங்க வந்து நாங்க முதலாவது பொதுவா ஒரு எழுத்தை பார்ப்போம். பொதுவா இருக்கிறது வந்து பி இருக்கு. ஆகவே இங்கேயும் பியை நோட் பண்ணி போட்டு அப்புறம் என்ன செய்யணும்? பியில இருந்து கியூ, அப்புறம் கியூல இருந்து டி. ஆகவே பி கியூ டி. அந்த ஒழுங்கு என்ன? பி கியூ டி. அப்ப இங்க போடுவோம் பி கியூ டி. சரிதானே? சரி, இப்ப அதுக்கு பிறகு நான் மற்ற குட்டிக்கு வருவோம். மற்ற குட்டியில வந்து பி இருக்குது, நாங்க பார்த்தோம். பி
ஆனா இங்க பீல இருந்து செய்ய போறோம் என்றால் வலப்புறமா பார்க்க போறோம். பீல இருந்து ஏ, அப்புறம் ஏல இருந்து பி. ஆகவே பிஏபி, பிஏபி, பிஏபி. ஓகே தானே? இப்ப பார்ப்போம். பிக்கு எங்களுக்கு தெரியாத விடுவோம். கியூக்கு பக்கமே ரெண்டுக்கும் பாருங்க. கியூக்கு இப்படி இருக்கும். கியூக்கு பக்கம் வந்து ஏஆ இருக்கும். டீக்கு பக்கம் பி ஆக இருக்கும். கேட்ட கேள்வி டீக்கு தானே கேட்டது. ஆகவே பி. பாருங்க, இது வந்து ஒரு பக்கம் மட்டும் சமனாக இருந்தா இந்த முறையிலையும் காணணும். ஒரு பக்கம் மட்டும் சமனாக இருந்தா நீங்க காண வேண்டிய முறை இது. விளங்குதா? விளங்குதா? விளங்க இல்லையா? சரி, பரவாயில்லை. விளங்காட்டி பிரச்சனை இல்லை. ரெக்கார்ட் இருக்கா பாருங்க. மீண்டும் நாங்கள் நாளைக்கு சார் கிளாஸ் போட்டான்னு சொன்னா இந்த வினாவையும் பார்த்து இன்னும் கொஞ்சம் வினாக்கள் இருக்குது. அதாவது வந்த வினாக்கள், வரக்கூடிய வினாக்கள் இருக்குது. நாங்கள் அதையும் பார்க்கலாம். சரியா? ஏண்டா நாங்கள் படிப்புக்கிறோன்றக்கா படிக்க கூடாது. உங்களை விளங்கா படிப்பிக்க கூடாது. அப்ப நாங்கள் முதலாவது மெல்லினமா தான் போகணும். முதலாவது வந்து பிள்ளை என்ன செய்யும்? முதலாவது தவழும், பிறகு ஒளிம்பி நிற்கும், பிறகு நடக்கும், பிறகு ஓடும், பிறகு வேகமா ஓடும். முதலே வேகமா ஓடலுமோ பிள்ளையால? இல்லை. அப்ப நீங்களாம் இப்ப தவழ்ந்து ஒளிம்பி நிற்கிறீங்க. நடக்க ஆரம்பிக்கல. நடக்க வேணும், ஓட வேணும், வேகமா ஓட வேணும். சரியோ? அப்ப ஆகவே என்ன செய்ய போறீங்க? அடுத்த வகுப்பு நாங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக மிச்சத்தை பார்ப்போம். சரியா? இப்போ டைம் ஆகிட்டபடியா சாருக்கு அடுத்த கிளாஸ் இருக்கோ தெரியல. ஸோ ஏதாவது போட்டால் தெரியல. அப்போ நாங்கள் மீண்டும் என்ன செய்வோம்? அடுத்த கிளாஸ் உங்களை சந்திப்போம். ஓகேயா பிள்ளைகள்? சார் இருக்கிறீங்களா? ஓம் சார், ஓம் சார். ஓகே சார், ஓகே. அப்போ சார் ஓகே நாங்கள் பிள்ளைகள், முடிப்போம். கவனித்துக் கொள்ளுங்க. இதுவரை நேரமும் மிக சிறப்பான முறையிலே ஆறுதலாக உங்களுக்கு வழிப்படுத்தல்களை வழங்கிய நமது ஐபின்ஸ் தமிழ் வளவாளர் ஏ மதிரூபன் ஆசிரியர் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு மாணவர்களும் பெற்றோர்களும் சார்பாகவும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களுக்கான இந்த சதுரமுகி தாயக்கட்டை தொடர்பான கருத்தரங்கு நாளைய தினமும் தொடரும். நேரம் இதே நேரம் அல்லது இதுக்கு முன்னர் 1 மணித்தியால முன்னுக்கா அல்லது எத்தனை மணிக்கு என்று சொல்லி நான் குழுவிலே போடுவேன். ஆகவே தயவு செய்து அனைத்து மாணவர், இன்றைக்கு ஏறத்தாழ 200 பேருக்கிட்ட பங்கு பெற்றிருக்கின்றீர்கள். ஆக இந்த ஆர்வமும் இந்த முயற்சியும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். பெரும்பாலான வழிப்படுத்தல்கள் நிறைய இந்த குழுவினூடாக இன்றைய தினத்திலிருந்து வழங்கப்படும். ஆகவே அன்புக்குரிய பெற்றோர்கள் மதுரவன் சார் கூறிய ஆலோசனைகளையும் கேட்டு, நான் கூறிய ஆலோசனைகளையும் கேட்டு உங்கள் பிள்ளைகளை வழிப்படுத்துங்கள். இந்த குழுவிலே இன்றைய தினத்திலிருந்து, நேற்றைய தினத்திலிருந்து இவரிடம் சித்தியடைந்த மாணவர்களின் சான்றிதழ்கள் நான் போட்டு வருகின்றேன். உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை காட்டி அந்த சான்றிதழை போல் இவர்களும் பெற வேணும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டி உங்கள் பிள்ளைகளை கற்க செய்யுங்கள். மிக முக்கியமாக இனி பரீட்சை காலம். ஆகவே தொடர்ச்சியாக கற்றல் செயற்பாடுகளிலே ஈடுபட வேண்டிய காலம். ஆகவே உங்கள் பிள்ளைகளின் அது கற்றல் செயற்பாட்டிலே கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு கருத்தரங்கிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி. Bye, Thank you, sir. Bye, sir. Bye, sir. Thank you, 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 sir. Okay. Thank you, sir. Very nice. Thank you, sir.